நம்ம ஜிகே மிக்ஸ் சேனல்ல இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம சேனல் ஃபாலோவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இந்த பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் வந்து செட்டிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இப்போ நான் இந்த ஏர் ஃப்ரையரில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏர் ஃப்ரையரில் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் பட்டன் வந்து எரிஞ்சிட்ருக்கோம். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே மற்ற பட்டன் எல்லாமே வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இதில் வந்து கீழே இருக்கிற 2 ரோ எல்லாமே வந்து ப்ரீ செட்டிங்ஸ், ஆல்ரெடி வந்து டெம்பரேச்சரும் டைமிங்கும் செட் பண்ண ப்ரீ செட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே 3 கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது பிளிங்க் ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சில்லாக ஃப்ரீஸ் பண்ணி இருக்கக்கூடிய அதை வந்து நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2வது தடவை அதே பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி திருப்பியும் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது வந்து சிக்கனுக்கு போகும். ஸோ இங்கே வந்து சிக்கனை வந்து நீங்கள் அதாவது ஃப்ரை மாதிரியும் வரும், எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பி கிளிக் பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு வரும். ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அந்த டைமிங்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆல்ரெடி காட்டும். ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மீட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது மட்டன் எல்லாமே வந்து இதில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வெஜிடபிள்ஸ் வந்து கிரில் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹீட்டை வந்து ரிட்டைன் பண்ணணும், கண்டினியூஸாக வந்து அது ஹீட்டாகவே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹீட்டர் மாதிரி இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே மேலே இருக்கிற இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெம்பரேச்சர், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆப்ஷன் இங்கே இருக்கிற ப்ரீ செட்டிங் இல்லாமல் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஏதாவது ஃபுட் வந்து குக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி செட்டிங்ஸ் தெரியும், எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு தெரியும், இல்லை கொஞ்ச நேரம் மட்டும்தான் வச்சு என்னால் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தான் வந்து இந்த அப் அண்ட் டவுன் பட்டன் 2 பக்கமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து டெம்பரேச்சர் டவுன் பண்ணுறதுக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். ஸோ கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓனா இன்க்ரீஸ் ஆகுதுங்களா. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டவுன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா டைமர் செட்டிங்ஸ், அதாவது எத்தனை 1 நிமிஷமா 2 நிமிஷமா அந்த மாதிரி டைமிங் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணினாலும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையருடைய மெயின் செட்டிங்கு. ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நார்மலாக போயிட்டு நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம அகைன் ஆன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி நம்ம வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு ஆன் ஆகும். அகைன் நம்ம இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் ஆன் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய ஃபுல் அதாவது ஓப்பனிங், அந்த பாக்ஸ் ஓப்பனிங், அன்பாக்சிங் ப்ளஸ் இதனுடைய ஃபுல் குக்கிங் எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்தாலும் தெரியும். ஸோ நாம் இப்போ இதில் குக் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சுருக்கேங்க. ஸோ அப்படியே இதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்களும் சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.